கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் மரித்த பின்பு பூமிக்கு வர முடியுமா என்ற எண்ணம் நமக்குள் நிச்சயம் இருக்கும். அதை பற்றின 3 கேள்விகளுடன் இந்த வீடியோவை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, மரித்தவர்கள் ஆவிகளாக இந்த பூமியில் அலைவார்களா? இரண்டாவது, தற்கொலை செய்தவர்கள் பரலோகம் செல்வார்களா அல்லது நரகம் செல்வார்களா? மூன்றாவது, மரித்த பின்பு யாரால் இந்த பூமிக்கு வர முடியும் என்ற கேள்விக்கான விளக்கத்தை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவது, மரித்தவர்கள் ஆவிகளாக இந்த பூமியில் அலைவார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. மரித்தவர்களால் இந்த பூமிக்கு நிச்சயமாக திரும்பி வர முடியாது. ஆனால் நம் வீட்டிலோ அல்லது மற்றவர்கள் குடும்பத்திலோ இறந்தவர்கள் கனவிலும் மற்றவர் உடம்பிலும் புகுந்து மரித்தவர்கள் பேசுவது போல் பேசுகின்றார்களே, அது என்ன என்ற கேள்வி நம்முள் எழும். பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். ஒளியின் தூதனை போல வேஷம் தரிக்கிறவன். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் அவனுக்கு நன்கு தெரியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் பிடித்தது பிடிக்காதது என்று எல்லாமே அவனுக்கு தெரியும். தேவனிடம் மனிதனை நெருங்க விடாமல் அவனை திசை திருப்புவது எப்படி என்றும் அவனுக்கு தெரியும். அப்படி அவன் போராடி ஒவ்வொரு ஆத்மாவையும் தனக்கென்று ஏற்படுத்தி கொள்ள பிரயாசப்படுகிறான். இதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்களின் ஆத்துமாவை அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவதூதர்கள் அவர்களை பத்திரமாக பரதேசு கொண்டு இளைப்பாற செய்வார்கள். ஆனால் அவனை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்களை அவன் அழைத்து கொண்டு சென்று விடுவான். அவன் கொண்டு போய் பாதாளத்தில் விட்டு விடுவான். அங்கே நியாய தீர்ப்பு வரும் வரை இளைப்பாறுதல் இன்றி பற்கடிப்போடே இருப்பார்கள். அப்படி இறந்து போனவர்களின் பெயரை சொல்லி உயிரோடு இருப்பவர்களை வஞ்சிக்க பிசாசுதான் வருகிறது. உயிரோடு இருப்பவர்கள் மரித்தவர்களை குறித்து மிகவும் துக்கமாயிருப்பார்கள். அதை பயன்படுத்தியும் அவனுக்கு மரித்தவர்களின் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று தெரியும் அல்லவா, அதையும் பயன்படுத்தியும் கனவில் வந்து பேசி குழப்புவது அல்லது மற்றவர்கள் உடம்பில் நுழைந்து மரித்தவர்கள் பேசுவது போலவே பேசுவது என்று உயிரோடு இருப்பவர்களை வஞ்சிக்கிறான். இறந்தவர்களின் டாபிக் ஓவர். அவர்களை பயன்படுத்தி உயிரோடு இருப்பவர்களையும் வஞ்சிக்கத்தான் பிசாசுதான் வருகிறது. மரித்தவர்கள் ஒருபோதும் பூமிக்கு திருப்பி வர முடியாது. இரண்டாவது, தற்கொலை செய்தவர்கள் பரதேசு செல்வார்களா அல்லது பாதாளம் செல்வார்களா என்றால், தற்கொலை என்ற எண்ணத்தை கொண்டு வருவதே பிசாசுதான். தேவன் அவரவர்களுக்கு ஆயுசு நாளை முன் குறித்திருக்கிறார். அவர்களின் ஆயுசு நாள் நிறைவேறின பின்புதான் மனிதர்கள் மரிக்க வேண்டும். தேவனுடைய ஆவிதான் மனிதர்களுக்கு வந்து ஜீவாத்துமாவாக மனிதன் மாறுகிறான். ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழும் வரை இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழ வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. வாய்ப்பை பயன்படுத்தினால் அந்த ஆத்துமாவை அவருக்காக எடுத்துக்கொள்வார். ஆனால் இந்த பிசாசு தற்கொலை எண்ணத்தை மனிதர்களுக்குள் விதைத்து அவர்கள் ஆத்துமாவை அவன் கொண்டு போய் விடுகிறான். உதாரணமாக, ஒரு மனிதனுக்கு தற்போது 25 வயது என்று வைத்துக்கொள்வோம். இயேசுவை பற்றியே அவருக்கு தெரியாது. அவரின் ஆயுசு காலம் 50 என்று தேவன் நியமித்திருக்கிறார். 40வது வயதில்தான் அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு மீதமுள்ள 10 ஆண்டுகள் தேவனுக்காக வாழ்ந்து தேவனுக்காக மரித்திருக்க வேண்டும். இதற்கிடையில் 25 வயதிலேயே ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த மனிதன் கலங்கி கொண்டு இருக்கும்போது பிசாசானவன் அந்த மனிதனில் தற்கொலை எண்ணத்தை கொடுத்து சிறைபிடித்து கொண்டு போய் விடுகிறான். கடவுள் கொடுத்த ஆவியை அவருக்குத்தான் எடுக்க அதிகாரம் உள்ளது. மனிதர்களாகிய நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. சரி, வேதாகமத்தில் யாரேனும் தற்கொலை செய்தார்களா என்றால் பார்ப்போம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். சவுல் தேவனுக்கென்று நடவாமல் தேவனை விட்டு விலகியதால் கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார். அப்போது தேவனால் அனுமதித்து போ என்று வரவிடப்பட்ட பிசாசு சவுலின் உள்ளே வருகிறான். 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன்மேல் விழுந்து செத்துப்போனான் என்று வாசிக்கிறோம்.
இந்த இடத்தில் வில் வீரரால் சவுல் காயம்தான் படுகிறார். ஆனால் அவரை கலங்க பண்ணி கொண்டிருந்த பிசாசு அந்த நேரத்தில் அவர் மனதில் தற்கொலை எண்ணத்தை தூண்டி தற்கொலை செய்ய வைத்து அந்த ஆத்துமாவை கொண்டு போகிறான். அதே போல்தான் யூதாஸ் காரியத்தும். அவர் இயேசுவை விட்டு விலகி பண ஆசைக்கு இடம் கொடுக்கும் போது அவனுக்குள் பிசாசு நுழைகிறான். இயேசுவை சிலுவையில் அறையப்பட்டதும் அவனுக்குள் இருந்த ஆவி தற்கொலை எண்ணத்தை கொண்டு வருகிறது. ஆதலால் தற்கொலை செய்தால் அந்த ஆத்துமா நிச்சயம் பாதாளம்தான் செல்லும். மூன்றாவதாக, மரித்த பின்பு பாதாளத்தில் இருக்கும் ஆத்துமா பூமிக்கு வர முடியுமா, இல்லை பரதேசியில் இருக்கும் ஆத்துமா பூமிக்கு வர முடியுமா என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 22 முதல் 31ஆம் வசனத்தில் ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இதில் ஐஸ்வர்யவான் என்ன சொல்லுகிறார் என்றால், தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்திற்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி அவனை என் தகப்பன் வீட்டிற்கு அனுப்பும் என்று வேண்டிக் கொள்கிறார். அப்போ ஐஸ்வர்யவானுக்கும் ஆபிரகாமுக்கும் நன்றாக தெரிகிறது பாதாளத்தில் இருந்து பூமிக்கு வர முடியாது என்று. பரதேசியிலிருந்து தேவனுக்கு சித்தமானால் பூமிக்கு வர முடியும். அப்படி இல்லாதிருந்தால் நியாயப்படி ஐஸ்வர்யவான் என்ன கேட்டிருக்க வேண்டும்? என்னை அனுப்பும், நான் போய் என் சகோதரருக்கு சாட்சியை அறிவிக்கிறேன் என்று அப்படி சொல்லாமல் என்னால் போக முடியாது என்று தெரிந்து போயிற்று. பரதேசில் இருப்பவர்கள் போக முடிகிறது, அதனால் லாசருவை அனுப்பும் என்று சொல்லுகிறார். தேவ சித்தமானால் பரதேசியிலிருந்து பூமிக்கு பரிசுத்தவான்களால் வர முடியும். பரதேசியில் இருப்பவர்கள் இளைப்பாரி கொண்டிருப்பார்கள். சிலர் தங்களது குழந்தைகளை விட்டு இறந்திருப்பார்கள். தேவன் உன் பிள்ளைகளை நான் பராமரித்து கொள்ளுவேன் என்று சில பரிசுத்தவான்களிடம் உடன்படிக்கை பண்ணியிருப்பார். அதன் பின்பு அந்த பரிசுத்தவான்கள் மரித்திருப்பார்கள். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களின் பிள்ளைகளை அவர் பராமரித்து அந்த பிள்ளைகள் சுகமாய் இந்த பூமியில் வாழும்போது தேவன் பரதேசியில் உள்ள பரிசுத்த ஆத்துமாக்களை பூமிக்கு அனுப்பி, பார், நான் உனக்கு பண்ணின என் உடன்படிக்கையை முடித்து விட்டேன், உன் பிள்ளைகள் சுகமாய் இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு காண்பிப்பார். அவர்கள் பூமிக்கு வந்து தன் பிள்ளைகளை பார்த்துவிட்டு பின் பரதேசு சென்று விடுவார்கள். ஆகவே நமக்கு தகப்பன் கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்களில் யாராலும் வஞ்சிக்கப்படாமல் இருந்து தற்கொலை சிந்தனையை விலக்கி இயேசுவுக்காய் காத்திருப்போம். அவர் வருகையில் செல்ல ஆயத்தப்படுவோம். ஆமேன்.